வணக்கம் மக்களே. சிக்கன் மட்டன் சுவை இல்லை, சாதாரண ரச சாப்பாடு கூட இந்தமாரி வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மேக்கரை வச்சு அருமையான சுக்கா அதாங்க. அது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதோ பார்த்தீங்கன்னா நம்ம மீல் மேக்கர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போதுமானது எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு தவா எடுத்தாச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு வரமிளகாய், ஏலக்காய் 1, பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கிட்டால் போதுமானது, கறிகிடக்கூடாது. சரி, நல்லா வறுத்துக்கிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதே பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ, கல்பாசி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ இது பொன்னிறமாக ஆனது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை ஆட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அந்த மீன் மேக்கருடைய தண்ணி இருத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், போதுமான அளவுக்கு உப்பு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸோ மட்டன் சுக்கா எப்படி இருக்குமோ அதே சுவையில் பார்த்தீங்கன்னா இங்கே மீல் மேக்கர் சுக்கா தான். இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரச சாப்பாடுக்கெல்லாம் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். Thank you.